ஹலோ சொல்கிறா. ஏய் பணம் தரானான்னு பாரு, இல்லை கை காலை உடச்சி போடு. சும்மா 9 இந்த சாணி வேற. ஏய் ஐடா. என்ன மாமா இப்படி உட்காந்துட்டாங்க? மாமா என்ன மாமா என்னத்தையும் பறி கொடுத்தமா உட்காந்துருக்க? வந்துட்டியா? சீக்கிரம் வாடி, எவ்வளோ வெயிட் பண்றது? ஆரம்பிக்கலாம். ஐயோ, நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. யாரா பேசுனது? பேசுனதே பால் இல்லையா? இந்த பாடியோட லேடியோட டாடியே. மறுபடியும் பூந்துட்டியா? இல்லாட்டி காத்தவராயா? போன தடவை கொஞ்சம் அசால்ட் ஆயிட்டேன், அதனால நீ கழட்டிட்ட. இந்த தடவை உன்னால கழட்டவே முடியாது. எத? கயிறை சொன்னடா குரங்கு. இந்த உடம்புல இருக்க வரையும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையும் அடக்கி மடக்கி வெய், சரியா? அப்படியா விஷயம்? என்னடா பண்ற? ஏய், பேசிட்டு இருக்கும்போது எதுக்குடா தாழ்பால் போடுற? ஏய், வெளியே தான்டா நான் பொம்பளை, உள்ள ஆம்பளடா. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்தா ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்ன? அதுக்கு என்ன பண்ண போறான்? அவன் என்ன பண்ண வரான்னு தெரியல, கைத்த விட்டுட்டு ஓட வேண்டியதானே? என்ன எப்படி ஓட சொல்ற? அவன் தான் கையும் காலையும் கயிறோட கட்டில வச்சு கட்டிவிட்டானடா. சோ சேட். என்ன காலங்காத்தால மாமனும் மச்சானும் வெட்டு நாயும் பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணையும் மாப்பிள்ளையும் குலதெய்வ கோயில் கூட்டு போகணும்ல, எஞ்சி கிளம்புங்க, டைம் ஆச்சு. நான் போய் பொண்ணை எழுப்புறேன். நெல்லுவாய பூக்கலையே, ஒரு ஆம்பளன் கூட பார்க்கலையே. ஐயோ கலக்குது. ரேஷ்மா, என்னம்மா? என்னடி இல்ல நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுமா? தெரியும்டி மாப்பிள்ளை இந்த விஷயத்துல கில்லின்னு. ஓகே, இந்த போய் மாப்பிள்ளை கொடுத்துட்டு 2 பேர் ரெடி ஆகிவாங்க, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். சரியா? சரி போ. நான் எப்போ நைட்டி மாத்தினேன்? ஐயோ, என்ன நடக்குன்னே புரியலையே. ஏங்க இவனை என்ன பண்றது? யாருன்னு காட்ட நேரம் வந்துருச்சு. வரண்டா மாப்பிள்ள. ஏங்க வாங்க, கால் கழுவிட்டு போலாம்.
யோ வேட்டி இறக்கி விடணும் இல்லையா, கண்ணு கூசுது. அட அதை விடுறாம அவனே. என்ன வலுவா மாட்டுது? என்னது இது? யோ சித்தப்பே, என்ன கண்ட கருமத்தில் எடுத்துருக்கு, தூக்கி வீசியா? அட மவனே, பொக்கிசையா. பொக்கிசமா எங்க தா? டேய் உர்றா, நான் தான் எடுத்தேன். விடு சித்தப்பே, சித்தப்பே விடு மாப்பிள சித்தப்பே. உர்றா டேய், விடு. ஏய் உர்றா. யோ சித்தப்பே, அது தூக்கி போட்டு வாயா. அட தூக்கி போடுறா. ஐயோ என்னடி உங்க அப்பா என்ன ஒரு மாதிரி பார்க்குறான்? தெரியல. ஹலோ, அப்பாவை காணோமா? இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பாரு பாருங்க. ராத்திரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு பார். இவனை ஏதாச்சும் பண்ணணும் மாப்பிள்ள. நீ என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுமாமா, அவனை தரமா செய்கை செஞ்சிடறேன். என்கிட்ட இருக்க கைத்தண்ணி கட்டிட்டு என் பொண்ணு உடம்புக்குள்ள போயிரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பியா பார்த்துப்ப. என்ன நேற்று நைட் அவனைய பண்ண இல்லாமல் என்னை ரேப் பண்ணுறதுக்கு ஐடியா வேற கொடுக்குற நீ. போயிரு, ஏதாவது சொல்லிட போகிறேன். ஏதோ அக்கா புருஷனை ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை குத்தம் விட்டுருவோம் போல. இந்த காத்தவரை எனக்கு எவனோட உதவியும் வேணாண்டா, நானே பார்த்துக்கிறேன்டா. அக்மார்க். ஏங்க என்னாச்சுங்க? ஒன்றும் ரத்தம் வருதுங்க. அபசுகுணமாக இருக்க போதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடி. ஒன்றும் இல்லை. முடியலடா. சரி போவோமா? போவோம். ஏ வருது வருது, விலகு விலகு, வேங்கை வெளியே வருது. ஹா ஹா சோபா இஞ்சீடு பழகி. இப்போதான் நான் சாத்திட்டு வரோம். எப்படி நீக்கிச்சு? மறந்துருப்போம். ஏற்கனவே சாத்தின மாதிரி தானே இருந்துச்சு. எப்படி தண்ணியை திறந்து விட்டானே போனோம், எப்படி ஆஃப் ஆச்சு? டேய் இங்க பாருங்கடா, எவனோ ஏதோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்க தெரிய மாட்டேங்குது. இந்த ஏரியா நான் தான் பெரிய ரவுடி, பாத்துக்கோ. எவனா முன்னாடி இருந்து நில்லு. கண்ட்ரோல்லாம் போதே. என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன யாரையுமே காணோம். யாரு? ஏய் எதுக்குடி என்ன அடிச்ச? நான் எங்கே அடித்தேன்? அமைதியாக போய்ட்டு சும்மா வளரிட்டு. நீ அடிக்கலையா?
என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? இந்த காத்து வரனே காத்துல அடிக்கிறது. என்னடி இந்நேரத்துல இவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்க? என்ன நில்றீன்ற உங்க அப்பன் காத்த வரானே கதி கலங்க விட்டான் எங்கிட்டேவா? இந்தா இப்ப பாரு, இப்ப பாரு. ஏய் எப்படி அங்க போன? நான் எப்பங்க இங்க இருந்தேன்? இப்பதானே குளிச்சுட்டு வரேன். இப்பதான் குளிச்சுட்டு வரியா? அப்ப இவ்வளவு யார் கூட இருந்தோம்? யாரா அந்த அண்ணன்? ஏய் என்னங்க? எங்க போற? காத்து வர ரிட்டர்ன்ஸா? ஏய் இந்தா அமலே, அமலே கையெடு. என்ன பண்ற? ஏய் இங்க பாத்தியா? ஏய் என்னடி பீடி நாத்து அடிக்குது கருமம்? ஏய் என்னடி? என்னடி பண்ற? என்னடி பண்ற? என்னடி ரப்பர் ரப்பர் செவுத்துல அடிக்கிற? தெரிஞ்சுச்சா காத்து வராயா? நீ தானடா வந்திருக்க இன்னைக்கும்? உன்னை என்னடி நடக்குதுங்க? ஐயோ இங்க என்னங்க பண்றீங்க? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, எப்ப பார்த்தாலும் கபோர்டுக்குள்ள உட்காந்துட்டு கீழே இறங்கி வாங்க. கபோர்டுக்குள்ள சொருவிட்டு இந்த வீட்டுல பேய் இருக்குடி. பேயா? இங்க வாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். திரும்பிடாத. எத்தனை தமிழ் சினிமால பார்த்துருக்கோம் பின்னாடி திரும்ப பேய் இருக்கிறத. அதனால அப்படியே வா வா வா. எங்கங்க வர்றது? ஏங்க ஏய் என்னடி அங்க இருக்க? அப்ப இங்க ஏங்க அங்க ஏதோ குரங்கு மாதிரி நிக்குதுங்க. அது மானங்கட்ட மாமண்டி. சரி நீ எதுக்குடா வந்து நிக்கிற? இந்த வீட்ல என்னமோ இருக்குங்க. ஆமாமா, இந்த வீட்ல பேய் இருக்கு. ஐயோ மாமா, திரும்பி இந்த வேலையை பார்த்துட்டேயா? தெரியல மாப்பிள்ள. நான் கல்ல வெளியே போய் சாமியாரை பார்க்கணும். சாமி, எங்க வீட்டுல ஏதோ அமானுஷம் நடக்குது சாமி. அதை நீங்க தான் சாமி சரி பண்ணணும். உங்கள் வீட்டில் இப்போ அமானுஷமாக நடக்கிற எல்லாத்துக்கும் காத்தவராயா நீயும் உங்கள் மாமாவும் தான் காரணம். 25 வருஷத்துக்கு முன்னாடி பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. பீட்டர், எங்க அப்பாவுக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஓ நோ. எங்க மாமா பையன் காத்தவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாச்சலாம். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? அதுவும் சரிதான், எனக்கும் அதான் கரெக்டா படுது. ஆமா, எத்தனை தடவை சொல்ற பீடி குடிக்காதன்னு? இதுதான் கடைசி பீடி, ஓகேவா? சரி, நாளைக்கு இதே இடத்துக்கு நீ வந்துரு, நானும் வந்துடுறேன். 2 பேரும் ஓடி போயிடலாம், சரியா? சரி.
அந்த 2 குச்சியை பொறுக்கி கொடுத்துட்டு போடு. இந்தாடி அந்தன தும்ப கட்ட பிஞ்சிரும் பாத்துக்க. இதெல்லாம் கால் வச்சு ஒரு வெங்காயத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு வீட்டில் இருக்க நகையெல்லாம் வித்துட்டு ஓடி போய் மைனா கையை பிடிச்சிட வேண்டியதான். ஓடி போக பார்க்குறியா? ஓடு காளி. நீ இந்த மாதிரிலாம் செய்வேன்னு எனக்கு முன்னையே தெரியும்டி. அதனால தான் ஏற்கனவே நான் சாமியார்கிட்ட போய் மாற்றி கட்டு கயிறை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி மாற்றி விடுறேன்னு மட்டும் பாரு. என் அஞ்சலையவ அமுக்க பார்க்குற, நான்லாம் பிஞ்சிலேயே பழுத்த வேண்டா. நாளைக்கு பார், உன்னை அமருறுதியில் படுக்க வச்சு நான் அடக்கம் பண்ணல. என் பேர் காத்தவராய இல்லடா. நல்லா கேட்டுக்கங்கடா. அவனை நான் கம்மாங்கிற பக்கம் கூட்டு வந்துடுறேன். அங்கே வச்சு அவனை நீ கவலை விட அண்ணாச்சி, அவனை சிறப்பாக செஞ்சிருவோம். அண்ணா சனிச்சு அவன் வந்துட்டான். எங்கேயாவது போய் விழிச்சுக்கோங்கடா. பழமா தங்கம், என்ன சுருட்டு வாடை அடிக்குது? சரி ஓகே, வா வா. மாப்பிள்ள, என் பொண்ணு கோயிலில் மயங்கி கிடக்குறா. நீ போய் தாலி கட்டு. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா, சரி மாமா. வரடா. ஐயா சாமி, சாமி நீங்கள் கொடுத்த அந்த மாற்றிக்கட்டு கையினால ரொம்ப நல்லது நடந்திருக்கு சாமி. ரொம்ப சந்தோஷப்படாத. நீ கொன்னவனோட ஆத்மா பல நிறைவேறாத ஆசைகளோடு செத்து போயிருக்கு. அது பழி வாங்கிறதுக்கு கண்டிப்பாக திரும்ப வரும். சாமி, என்ன சாமி பண்ணுறது? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அந்த ஆத்மாவை அடக்கி உன் கையில் தரேன். அதை ஆற்றுக்குள்ளே விட்டு எல்லாம் சரியாக போயிடும். சரி சாமி, நன்றி சாமி, நன்றி. போங்க போங்க போங்க. சாமியார் சொன்ன மாதிரி இந்த அஸ்தியை எப்படியாவது கரைச்சிடணும். வாழணும்னு நினைச்சதுல இப்படி கொண்டுட்டீங்களடா. சாமியார் எல்லாத்தையும் போட்டு விட்டானே. என் அப்பனும் மாமனும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கானுங்களா? அப்ப நைட்டு வந்தது கனவு இல்லையா? எங்க அப்பா பார்த்த வேலையா இது? நல்ல வேலை நம்ம பொண்டாட்டிக்கிலேருந்து மாற்றிக்கிட்டு கயிறு அவுத்தி நம்மளே நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றிட்டோம். இல்லைன்னா நமக்கு ஒரு பானையை போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ஆத்மா பல சக்திகளோட பிரேத ஆத்மாவாக இருக்குது. உங்கள் குடும்பத்தை பழிவாங்க போராடுது. இப்போ அந்த ஆத்மா இந்த பொண்ணோட வாழை துடிக்குது. எது என் பொண்டாட்டி கூட வாழ நினைக்குதா? சாமி, இதுக்கு நீங்க தான் சாமி ஏதாச்சும் வழி சொல்லணும். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. அதை அடக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பூஜைக்கு தேவையானதை மட்டும் தயாராக வைங்க. எங்கக்கா? ஏத்து வீட்டு கொடியிலேருந்து சுட்டுட்டேன். வீட்டில் போயிடும். சாமி சொல்றா, ஏதோ பேய் ஓட்டுறதுக்கு பெரிய நம்போதிரி வராங்கன்னு சொன்னீங்களே, அவங்க எங்க சாமி வராங்க? அவங்க ஏற்கனவே உங்கள் வீட்டுக்குள்ளே தான்டா இருக்காங்க. முட்டா பயலே. எது? ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. வாடி வாடி வாடி. எல்லாரும் உட்காருங்க. என்னங்க ஏய் விட, இந்த அம்மாவை பார்த்தாங்க பயமா இருக்கு. ஓம். இந்த வீட்டுல பேய் இல்ல. அப்பாடா.
கொஞ்ச நேரம் பீடி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பேயே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா? முதல்ல ஒன்னு நடக்கிறடி. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நான் பிரேதாத்மாடி. இந்த குடும்பத்தை நான் பழிவாங்க போமாட்டேன். அடக்க ஒரு குடுவைய கொண்டு வாங்க. நான் போறேன். நானே போறேன். என்ன மூடு. குக்கரை கழுவுலியாடா? ஆண்டா. ஏய், என்னடி அவ்வளோ பெரிய ஆவிய குக்கர்ல அடைச்சு வச்சிருக்க? அவசரத்துக்கு ஒன்றும் கிடைக்கலைங்க. அதான் பொடிங்கு. கையறாடே. நான் ஒரு தடவைங்க. அப்பாடா, நன்றி சாமி. இனிமே நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். இந்த ஆவிய 10 விசில் விட்டு அவிச்சிடுறேன். நன்றி சாமி. நன்றி சாமி. ஏண்டா 2 கிலோ அரிசி போட்டு வாசல் புல்லன வெடிச்சிருந்த குக்கரு, நான் எவ்வளோ பெரிய ஆவி என்ன இதுக்குள்ள அடைச்சு வச்சு வாசல் புல்லன வெடிச்சிருந்து தெரியாது உங்களுக்கு? ஓடலையா? இப்ப வாழ்றா என் கனவை கூட என் வாழ்க்கைய. அக்கா ஏன் பொண்டாட்டி கூட வாழ்றியா? இப்ப பூர்றா உடம்புக்குள்ள. டேய் வேணா என் உடம்புல கூட பூத்துக்கடா. இது இவன் உடம்புலையா? ஆரம்பிக்கலாமா? இந்த குடும்பத்துல எல்லாத்து கூட வாழ்ந்துருவா போலயே.